ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் அவங்களுடைய அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 அம்மா இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. எதனால இந்த எமோஷனல் ஸ்பீச், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, விஷ்ணு என்ன பாட்டு பாடியிருக்காரு, என்ன ரவுண்ட் அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் லெவலுக்கான காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலிமினேஷன் அப்படின்ற வகையில் ஒரு 2-3 பேர் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னமும் அதுக்கான ஃபயர் அண்ட் ராக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி இந்த ஷோல ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் கண்டக்ட் பண்ற ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் ரவுண்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு கண்டஸ்டன்ஸ் பாட்டு பாடுறவங்க யார் யாராலும் அந்த பாட்டை டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த டெடிகேஷன் ரவுண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த ஹைலைட் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்த தாராளமா விஷ்ணுவும் சொல்லலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்கும்போது நிறைய பேர் நம்ம எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ இவரோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது இன்னமும் நல்லா கனெக்டடாகவும் ஜெல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவங்க அம்மா ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. என் பையன் இந்த அளவுக்கு பாடியிருக்கான்றது இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற பேரண்ட்ஸும் வந்து ஜாயின் டுகெதர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை அம்மாக்கள் இருக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருக்காரு. இதனாலேயே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற அந்த கோல்டன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இவருக்கு பூஸ்ட் அப் பண்ணிருச்சு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணுவோடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷ்ணு பிடிக்குமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவர் தான்ப்பா ஃபேவரட் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.